அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். வரக்கூடிய நாட்கள் வாரங்கள் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். போய் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை வரக்கூடிய நாட்கள் வாரங்கள் எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நாளைக்கு எத்ததெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ் இது தான். என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 22,982, அதாவது 23,000. அதுக்கும் கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா 22,900. அதுக்கும் கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா 22,784 வரைக்கும் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் மார்க்கெட் மேலே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து 23,200. அதுக்கும் மேலே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா 23,350. அதுக்கும் மேலே மார்க்கெட் வந்துச்சுன்னா 23,440 வரைக்கும் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். என்ன பண்ணாங்க இன்றைக்கி அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ 15 மினிட் கேண்டில் மாற்றிக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக நம்மளுடைய லெவல்ஸில் எப்படி ட்ரேட் ஆகிருக்காங்க பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய இந்த லைன் நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் அந்த கேண்டிலோடைய பேட்டர்ன்ஸை, ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போக முடியாமல் ரெசிஸ்ட் ஆகிட்டு அகைன் அதை பிரேக் பண்ணியிருக்காங்க. பிரேக் பண்ண உடனே நல்ல ஒரு ரேலி, அதுக்கப்புறம் ஒரு நல்ல கன்சால்டேஷன், சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் உடச்சதுனால அது சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ அகைன் இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு இப்படி பவுன்ஸ் பேக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக நம்மளுடைய சப்போர்ட் லைனில் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் மார்க்கெட்டால் அது முடியலை. ஸோ கீழே போயிட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு கிளவராக இருக்காங்க பாருங்கள். ஸோ யாரையுமே வந்து ட்ரேட் எடுக்கவே விட மாட்டாங்க. அப்படியே எடுத்தாலும் லாஸில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ மார்க்கெட் இதுக்கு கீழே போகிற மாதிரி காட்டிட்டு அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு மார்க்கெட்டிங் வந்து நம்மளுடைய லெவல்ஸில் தான் நின்றுட்டு இருக்கு. ஓகேங்களா, இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்றதை நம்ம ஒரு விஷயம் பார்த்துடலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 1 hour கேண்டலில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு அது கரெக்டாக நடக்குமா அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நான் என்னுடைய லெவல்ஸ்லாம் டேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதனால் நோட் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். மார்க்கெட் ஓவராலாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது. புரியுதுங்களா? ஓகே, மார்க்கெட் வந்து ஓவராலாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்ட்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ஹை வரும், அகைன் லோ, அகைன் அந்த ஹையை பிரேக் பண்ணாமல் இப்படியே கீழே போயிட்டுருக்கும் மார்க்கெட். அப்படி வந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டில் இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ப்ரீவியஸாக வந்த 2 ஹையை வந்து கனெக்ட் பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா? ஓகே, ப்ரீவியஸாக வந்த 2 ஹையை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். ஸோ மார்க்கெட் இப்படி வந்து எடுத்துட்டு கீழே வந்திருக்காங்க. ஸோ அகைன் இந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பணும். ஆக்சுவலாக அதுதான் வந்து ட்ரெண்ட் லைனுக்கான ரீசன். பட் இன்றைக்கி என்ன பண்ணாங்க அப்படின்னா, மார்க்கெட் கீழே இறங்கி வந்து அகைன் அதை ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே இறங்கி வந்து மறுபடியும் மேலே வராங்க. இதை பிரேக் பண்ணியிருக்காங்க. இந்த லைனை பிரேக் பண்ணது மட்டும் இல்லாமல் ரீட்ரேஸ்மெண்ட்டும் நடந்திருக்கு. இந்த இடத்துல நீங்கள் அதை நோட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணது மட்டும் நடக்காமல் அதை ரீட்ரேஸ்மெண்ட்டும் நடந்து மேலே நின்றுட்டுருக்கு மார்க்கெட். ஸோ நாளைக்கு மார்க்கெட் சூப்பராக இருக்குன்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, எல்லாருமே நம்மளை மாதிரியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. மார்க்கெட் ஒரு லைனை போட்டுட்டு மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துருச்சு, ஸோ ஃபர்தராக மேலே தான் போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க டைமில் இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டை பண்ணிவிட்டு மார்க்கெட் இப்படி ஃபால் ஆகலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ ரெண்டுத்துக்குமான ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்பவே சேஃபாக இருக்கணும். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் எப்படி டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்பவே சேஃபாக இருக்கணும். மார்க்கெட் வந்து பட்ஜெட்டுக்காக தான் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ பட்ஜெட் நல்லா வருன்ற ஒரு எப்படி சொல்கிறது, மார்க்கெட் இவ்வளோ ஒரு 12% கரெக்ஷன் ஆகிடுச்சுங்க, பட்ஜெட்டே இன்னும் வரல. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு என்ன இருக்குன்னா, மார்க்கெட் இது வரைக்கும் கரெக்ஷன் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம்லாம் கரெக்ட் ஆகாது, மார்க்கெட் இதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகிடும், பட்ஜெட் வந்து சூப்பராக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து எல்லாருமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ண விட்டுட்டு பட்ஜெட்டில் மார்க்கெட்டை இப்படி கீழே இறக்கிட்டு போயிடுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது.
ஸோ என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ்க்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இன்றைக்கி வந்த டே ஹை வந்து நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் லெவல்ஸ் மாற்றிக்கிறேன். இன்றைக்கி வந்த டே ஹை அதாவது 320 கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த லெவல்ஸ் தான் வச்சுருந்தோம் 340. இந்த 24,350-40 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா ஒரு 23,450-400 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க அப்படின்னா 23,600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா நோட் பண்ணுங்கள், இது ஃபுல்லாகவே ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் தான். ஸோ மார்க்கெட் கீழே ஃபால் ஆக போகுதுன்னு நினச்சிதுன்னா இங்கே ஃபால் ஆகலாம், இல்லை கொஞ்சம் தூரம் போயிட்டு ஃபால் ஆகலாம், இல்லை இந்த ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு கூட மேலே போயிட்டு கூட ஃபால் ஆகலாம். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரேடை அவாய்ட் பண்ணுறதே ரொம்ப நல்லது. ஸோ நாளைக்கு முதல் சப்போர்ட்டாக வந்து 23,140ன்ற ரேஞ்ச் வந்து இருக்கும். இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும் போனால் அதுதான் 23,139. அதுக்கும் கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா 23,000ன்றது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கும் கீழே மார்க்கெட் வராங்க அப்படின்னா 23,900ன்ற ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க பேப்பரில், இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எஃப்ஐஎஸ் டேட்டா வந்து எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக செல்லிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி கூட செல்லிங் தான் நடந்திருக்கு. ஸோ என்றைக்கு வந்து எஃப்ஐஎஸ் வந்து ஒரு செல்லிங்க்கு வராங்களோ அன்றைக்கி தான் மார்க்கெட் வந்து நல்லா ஹெல்த்தியாக மேலே போகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்தியாவுடைய நேற்று விக்ஸ் வந்து 18 அரவுண்ட் இருக்குன்னு சொன்னேன். ஸோ இன்றைக்கி ஒரு 6% குறைஞ்சிருக்கு. ஸோ விக்ஸும் குறைஞ்சிருச்சு, மார்க்கெட்டும் மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்குன்ட்டு மேலே போகக்கூடாது. பட்ஜெட் அன்றைக்கி விக்ஸை கொண்டு போய் 22-20க்கு மேலே நிறுத்திட்டு மார்க்கெட்டை கீழே கொண்டு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக காஷியஸாக இருங்க. ஸோ நாளைக்கு பட்ஜெட்டு அன்றைக்கி என்னென்ன எப்படி வந்து ட்ரேட் பண்ணலான்றதை நான் நாளைக்கான வீடியோவில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். பார்க்கலாம் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகும்ன்றதை பார்த்துக்கலாம். ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணணும். பட் டெக்னிக்கலாக மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் டெக்னிக்கலாக தான் போகும். ஸோ ஏதாவது ஒரு 2-3 நாளில் தான் வந்து இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் மார்க்கெட் டெக்னிக்கலாக ஒர்க் ஆகாது மேக்ஸிமம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மார்க்கெட் டெக்னிக்கலாக தான் ட்ரேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் டெக்னிக்கலாக மார்க்கெட் அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு பெட்டரான வியூ கிடைக்கும். அது கூட நம்மளுடைய வீடியோஸ் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள், லெவல்ஸ், இது எல்லாமே வந்து எனக்கு என்ன தெரியும், என்னுடைய ஐக்கியூ என்ன, நான் எங்கே இந்த டேட்டாஸ் எடுக்கிறேன், ஸோ அதை தான் சொல்லிட்டுருக்கேன். இதெல்லாம் டெய்லி மார்க்கெட்டில் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இந்த வீடியோன்னு இல்லை, எந்த வீடியோவுமே நீங்கள் வந்து 100% நம்பக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. எல்லோரும் பண்ண முடியுமா, நம்ம பண்ணுறது கரெக்டாக இருக்குமா, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். பட் நீங்கள் அந்த ட்ரை பண்ணிங்களான்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும், இறங்கும் போது தான் சடன் ஃபால் இருக்கும். மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை என்றைக்குமே யோசிக்காதீங்க. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகி முடியுதுன்னு சொல்லிட்டு. டிசம்பரோடைய லாஸ்ட்டு டே, டிசம்பர் சொல்லிட்டுனா ஜான் மந்தோடைய லாஸ்ட் டே எப்படி க்ளோசிங் விற்கிறாங்க. ஏன்னா மறுநாள் வந்து பட்ஜெட் இருக்குன்றதுனால ஹைலி வாலடைல் இருக்கும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இன்றைக்குமே வந்து ரொம்ப ஒரு வாலட்டாலிட்டியான ஒரு மார்க்கெட் தான். ஏன்னா காலையிலேருந்து ஏற்றினதை மதியானம் ஒரு 1/4 மணி நேரத்தில் இறக்கிட்டாங்க. மறுபடியும் அடுத்த ஒரு 15 minutes மார்க்கெட் மேலே ஏறுது. ஓகேங்களா? ஸோ ப்ரிடிக்டே பண்ண முடியல. ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ சேஃபாக இருங்க. நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.